சன் டிவியோட ரோஜா சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரி. ரோஜா சீரியலுக்கு அப்புறம் இவங்க ஜீ தமிழோட சீதாராமன், நலதமயந்தி மாதிரியான சீரியல்ஸ் பண்ணாங்க. இப்போ ரோஜா 2 அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு ராகுல் வர்மா அப்படிங்கிறவர் கூட 2023 திருமணம் நடந்துச்சு. ஆனா கல்யாணமான சில மாசங்கள்லயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும், இவங்க பிரிஞ்சதுனால தான் பிரியங்கா மறுபடியும் சீரியல்ல நடிக்க தொடங்கி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு பல செய்திகள் வெளியாச்சு. பிரியங்கா இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற விதமா மறைமுக பதில்களை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா நேரடியா இத பத்தி பிரியங்கா பேசாம இருந்தது பலரையும் குழப்பத்துல ஆழ்த்துச்சு. இப்ப வரைக்கும் இவங்களோட ஃபேன்ஸ் பலரும் கமெண்ட்ஸ்ல டிவோர்ஸ் ஆனதா வர நியூஸ் எல்லாமே உண்மையா பொய்யான்னு கேட்கறதையும் பார்க்க முடியுது. இந்த நிலையில ராகுல் வர்மா இதுக்கு அதிகாரப்பூர்வமா விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்திக்கிறேன், நானும் நடிகை பிரியங்காவும் பிரிஞ்சிட்டோம். நாங்க பரஸ்பரமா எடுத்த முடிவு. அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. 2024 ஆகஸ்ட் மாசம் அவங்க என்னோட வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நம்புறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுல நல்லதே நடக்கட்டும்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பிரியங்காவோட ஃபேன்ஸ் எந்த ஒரு தகவலுக்கும் என்ன தொடர்பு கொள்ளாதீங்க. நன்றி, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எப்பயும் நாங்க பிரிஞ்சிட்டோம், இது தொடர்பா எதுவும் கேட்காதீங்க. என்னோட வாழ்க்கைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். எந்த ஒரு மனுஷனோ உயிரினமோ என்னோட வாழ்க்கையிலையும் வெற்றியிலையும் இல்ல. நன்றி, இது ஒரு அறிவிப்பா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நன்றி அப்படின்னு ராகுல் வர்மா பிரியங்காவை சில மாசங்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டதாகவும், அது தொடர்பா எந்த கேள்வியையும் கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பிரியங்காவும் இது தொடர்பா விளக்கம் அளிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.